முருகனுக்கு கொண்டாட்டம். அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். முருகனின் பேர் நெருங்கி செல்லுங்கள் குமரனை பேர். முருகி சொல்லுங்கள் முருகனை பேர். நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா அரோகரா. சந்தன பூசுங்கள் குங்கும சூடுங்கள். சந்தன பூசுங்கள் குங்கும சூடுங்கள். அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள். அரோகரா பாடுங்கள் வருவதை பாருங்கள். கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல். 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 வேல் முருகா வெற்றி வேல் முருகா அரோகரா. வேல் முருகா வெற்றி வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா. வாசிலா நிறைவேற்று இன்முகம் காட்டி இன்புறும் சங்க தமிழ்நாட்டின் நரவுபடி எங்கள் குல விளக்கத்தின்படி வருக வருக என வரவேற்பதோடு தாங்கள் வந்த காரணத்தை சுருங்கச்சூழி விளங்க உரைத்தால் வேண்டி உதவி செய்ய எதுவாக இருக்கும் எடுத்து உரைங்கள் வேடுவரே. சமுத்திரம் சொல்லாதான் நீ சாக்கடை நீர் என்னுடன் சேருவதற்கு உனக்கு தகுதி இல்லவென்று யாரும் சொல்ல மாட்டார்களாம். அதுவும் நம் இனம்தான் என்று ஏற்றுக்கொள்வோம். அதே மாதிரி புலவர்கள் சபையில் கூடி புன்கவியாளன் வந்தால் அப்படின்னா மெத்த படித்தவர்கள் அறிவாளிகள் ஞானிகள்லாம் மேடையில் இருக்கும் பொழுது சிற்றறிவு படைத்தவன் சிறியவன் யாராவது வந்தா நீ சிற்றறிவு படைத்தவன் சிறியவன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டார்களாம். அவனும் நம் இனம்தான் என்று ஏற்றுக்கொள்வார்களாம். இனம் இனத்தை காக்கும் வேலி பயிரை காக்கும் வாங்க. அப்ப இனம் இனத்தை காக்கணும் அப்படின்னா உண்மை மட்டுமே பேசணும். உண்மையை மட்டுமே பேசினா எல்லாம் நல்லது நடக்கும். பொய் பேசினா என்னென்ன நடக்கக்கூடாதோ எல்லாம் நடக்கும். ஏன்னா தர்மம் வாழ்வுதனை சூதுக்கவும் மறுபடியும் என்ன ஜெயிக்கும்? தர்மம் தான் ஜெயிக்கும். அப்போ எது உண்மை எது பொய் அப்படின்னு ஆராய்ந்து அறிந்து பார்க்காமல் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக நான் மான்குட்டியை பிடிச்சி தந்துடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே இது என்ன நிலம் தெரியுமா? குறிஞ்சி நிலம், மலையும் மலை சார்ந்த பகுதி. இந்த இடத்துல மான் வாழ்வதற்கான வாய்ப்புகளே கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்து இங்கே இருக்குன்னா அப்போ ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்றுதானே அர்த்தம். அப்போ விசாரிக்கணும்ல, உண்மை எது பொய் எதுன்னு ஒரு சில நேரத்தில் நமக்கே தெரியாமல் போயிடும். ஏன்னா மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்புலன்கள் நம்ம சொல்கிறோம். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, மாயவனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடடா அப்படின்பாங்க. இந்த உடம்பை நம்ம மண்பாண்ட ஓடடா அப்படிங்கிறோம். ஆனால் அந்த உடம்பை மெய்ன்னு நம்ம தான் சொல்கிறோம். மெய் என்றால் உண்மைன்னு ஒரு பொருள் இருக்குது. அப்போ மெய் என்றால் உண்மை. அப்போ அந்த உடம்பு உண்மையா பொய்யா என்ன பண்ணணும்? ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து அறிந்து பார்த்தால் என்ன தெரியும்? உடம்பு என்று சொல்லக்கூடியது பொய் தான். ஆனால் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா என்று சொல்லக்கூடியது உண்மை. அந்த உண்மையோடு சேர்ந்து இந்த பொய்யும் கலந்ததுனால தான் இதற்கு மெய் என்று பொருள். அப்போ உண்மையும்
மெய்யும் சேரணும் அப்படின்னா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆன்மா மட்டும் தனியா இருந்துச்சுன்னா ஆன்மாக்கு சிறப்பு இல்லை, உடம்பு மட்டும் தனியா இருந்துச்சுன்னா உடம்பு சிறப்பு இல்லை. அப்ப பூவோடு சேர்ந்தால் நாரும் மனம் பெறும். படிச்சிருக்கீங்க போலயே, அதனால விசாரிக்காம இருக்கக்கூடாது. நான் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். விசாரிப்போமா? விசாரிங்க. ஓஹோ ஓஹோ அடையாளம். மானமரம் முன்னோக்கி வைதேகி விண்ணப்பம். காணமரம் கழுதுருப்பை காடுந்த காலத்தில் தேனமரம் புளிச்சாரால் சித்திர கூடத்து இருப்பர் பால்மொழியாய் பரதநம்பி பணிந்ததும் ஒரு அடையாளம். சித்திர கூடத்து இருப்பர் சிறுகாகை முளை தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவுன் நின்னவைய வென்றிலை கத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஒரு அடையாளம். மின்னத்தன் உன்னியடியார் மெய்யடிய விண்ணப்பம். பொன்னத்த மானொன்று புகுந்தி நீதி விளையாட நின் அன்பின் வழி நின்ற சிலை பிடித்து எம்பிரானையே பின்னையன் லக்கவன் பிரிந்ததும் ஒரு அடையாளம். மைத்துகுமா மலர்குழலால் வைதேகி விண்ணப்பம். ஒத்த புகழ் வானரப்பன் உடனுடனை தேட அத்தகைய சீர் அயோத்தியருக்கு ஒரு அடையாளம் இவை மொழிந்தான். இத்தகைய அடையாளம் ஈதவன் கை மோதிரமே அப்படின்னு ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமான் சீத்தம்மா கிட்ட கணையாளுக்குரிய அடையாளத்தை சொன்னதாக பெரியாழ்வார் சொல்லியிருப்பார். அதே மாதிரி தாங்களும் மான்குட்டிக்குரிய அங்கலட்சணம் அடையாளத்தை சொல்லிவிட்டீர்கள் என்றால் மான்குட்டியை பிடித்து தந்து விடுவேன். அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா.